வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிக சேனலில் ஏவல் செய்து பிரிவினை செய்வது, ஏவல் செய்து வேதனம் செய்வது, ஏவல் செய்து வித்வேடனம் செய்வதென்ற 3 வகையான மாந்திரிகத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஏவல் செய்து பிரிச்சிருந்தால் வசியம் செய்கிறது எப்படின்றத இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஏவல், இந்த ஏவலாகப்பட்டது எதுக்காக செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏவல் என்பது ஒரு உருவ பொம்மை ஒன்று செய்து ஒருவரை இன்னொருவர்கிட்ட இருந்து பிரிக்கிறது ஏவல். 2 உருவ பொம்மையை செய்து பிரிஞ்சிருக்கிறவங்கள வசியம் செய்கிறது ஏவல். அதுக்கப்புறமா சேர்ந்து இருக்கும் நல்ல உறவுகளை கூட மாந்திரீகத்தில் ஏவல் செய்து பிரிக்க முடியும். இல்லை, தவறான உறவுகள் மாந்திரீகம் செய்து அந்த மாந்திரீகத்திலிருந்து அவங்க 2 பேரும் வசியமாக இருக்காங்கன்னா அவங்கள பிரிக்கிறதுக்கும் ஏவல் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் ஏவல் பாதிப்பு இருக்குன்னா அது எப்படி தெரியும்னு தெரியுங்களாக்கா? இப்போது ஒரு உருவ பொம்மையை செய்கிறாங்க. அந்த உருவ பொம்மையை செய்து அதுக்கு மந்திரங்களும் எந்திரங்களும் அதற்குண்டான பூஜை விதி பிரகாரம் ஒரு ஏவலை செய்தால் அந்த வீட்டுக்குள் அந்த உருவ பொம்மை தானாக போகாது, இறந்தவங்களுடைய ஆத்மாவை வசியம் செய்து ஏவல் விடுவாங்க. அது எப்படி விடுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது நீங்கள் பார்க்குறது ஒரு ஏவல் பொம்மை. அந்த ஏவல் பொம்மையை நாம் முதல்ல எப்படி செய்வாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஏவல் உருவ பாவையை செய்யணும்னா, ஏவல் விடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு ஆக்ரோஷமாக இறந்தவங்க, ஆக்ரோஷமாக இருக்கக்கூடியவங்களுடைய மயான சாம்பலை எடுத்து தான் ஏவல் செய்ய முடியும். அதாவது துர்மரணம். ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கிறது தான். ஏவலுக்கு இப்படித்தான் செய்வாங்க. இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒரு தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும். இல்லை, குட்டிச்சாத்தான், காட்டேரி, உதிர காட்டேரி, மாடன், வண்ணார மாடன், அதுக்கப்புறமா அவங்க வணங்கக்கூடிய காளியாக இருக்கலாம், அங்காளம்மனாக இருக்கலாம், நாகாளம்மனாக இருக்கலாம், பகவதியாக இருக்கலாம். எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களையும் அவங்க சித்தி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய பெயரையும் சொல்லி ஒருவருக்கு ஏவல் விடுவாங்க. இந்த ஏவலால் பல வகையான பாதிப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும். இதே ஏவலால் நன்மையும் அடைய முடியும். அந்த நன்மையை பற்றி மட்டும் நாம் சொல்லலாம். இப்போது ஒரு ஆண் பெண் நல்லா இருக்காங்க, கணவன் மனைவின்னு எடுத்துக்கோங்க, இல்லை நல்ல காதலர்கள்னு எடுத்துக்கோங்க, இல்லை நல்ல நண்பர்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும்போது ஒருவேளை காதலர்கள், கணவன் மனைவி, நண்பர்கள் இவங்களுக்காக மட்டும்தான் இந்த மாந்திரிகம் பயன்படுமானா அப்படி கிடையாது. நல்ல குடும்பத்தில் அப்பா பிள்ளை, அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணு, அம்மா பிள்ளை இப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. அண்ணன் தம்பிங்க கூட ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இந்த ஏவல் மூலியமாக அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி செய்கிற ஏவல் மூலியமாக
அந்த குடும்பமே செதஞ்சு போகும். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு பிரிவாங்க. அப்படி பிரியறதுக்கு கூட ஏவல் செய்யலாம். சண்டை போட்டுக்கிட்டு பிரிகிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிகிறது. ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு எதிராளியாகவும் பகையாளியாக இருக்கிறவங்க அவங்கள பிரிக்கிறது. இதையெல்லாம் இந்த மாதிரி ஏவல் செய்து தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும்போது அவங்களுக்குள்ள பல வகையான பிரச்சனைகளையும் சண்டைகளையும் ஒற்றுமையாக இருந்தவங்களை ஒருவர் முகத்தை ஒருத்தர் கூட பார்க்காத அளவுக்கு கடும் விரோதிகளாக உருவாக்குறது தான் இந்த ஏவல். இந்த ஏவலில் பார்த்திங்கன்னாக்கா கணவன் மனைவியாக இருந்தால் எதுக்காக பிரிப்பாங்க? ஆணை பெண் பிரிக்கிறதும் பெண்ணை ஆண் பிரிக்கிறதும் அவங்களுடைய தேவைக்காக பணமோ சுகமோ நட்போ நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கணுன்றதுக்காக பணம் பொருள் இப்படியெல்லாம் தேவைப்படுறதுக்காக பிரிச்சிருப்பாங்க. அதே போல் இந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிரிப்பாங்க. இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பமே நிலை குலைஞ்சி போகிற அளவுக்கு பாதகத்தை செய்கிறதும் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கெடு பலன்களை எடுத்து காப்பாற்றுற வழியும் இருக்குது. வசியம் செய்கிறதுக்கும் ஏவலை பயன்படுத்தலாம், அவங்கள பிரிக்கிறதுக்கும் ஏவலை பயன்படுத்தலாம். அவங்க குடும்பத்தில் பல வகையான நோய் பிரச்சனை தீராத வியாதி அவங்க குடும்பத்தில் எந்த விதமான நல்ல பலனும் கொடுக்க முடியாத அளவுக்கு துன்பத்தையும் கொடுக்கலாம். இப்படி இந்த ஏவலால் நன்மையும் தீமையும் கலந்தே செய்ய முடியும். இதில் உங்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலும் ஏவலால் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றா இருந்த குடும்பம் பிரிகிறது. ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகிறது. இன்னொருத்தர் வசியம் செய்து பிரிக்கிறது. குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது கூட ஒற்றுமையாக இருந்தவங்க இந்த ஏவல் பாதிப்பு ஒருவருக்கு இருந்தால் அந்த நாள் பிரிஞ்சாங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்க முடியாத அளவுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ஏவல் விட்டு செய்கிறது. இந்த ஏவலவை துர்மரணம் அடைந்தவர்களுடைய எரிச்ச சாம்பலை கொஞ்சம் எடுத்து அதோடு சேர்ந்து பன்றியோட உதிரத்தையும் சேர்த்து அந்த உருவ பொம்மையை செய்து செம்புத்தகடு, தாமரத்தகடு, இரும்பு தகடு, பித்தளை தகடுன்னு கோல்டு தகடுன்னு வரும். பித்தளை தகடுன்னு வாங்கி அதை முக்கோண வடிவில் அதை உடைச்சி சரி செய்வாங்க. அதுக்குள்ளே யாரை பிரிக்கணுமோ அவங்கள அந்த தகட்டில் அவங்களுடைய பேரை எழுதுவாங்க. எழுதி அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்களானாக்கா, அதுக்கு உண்டான பூஜை விதி பிரகாரம் பூஜைன்னு சொன்னாவே மாந்திரிகத்துக்கு எத்தனை பூஜை எப்படி இருந்தாலும் அவல் பொறி கடலை, இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவல் பொறி கடலை அவல் பொறி கடலைன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதில் உதிரத்தை கலந்து தூக்கி வீசி ஏவல் விடுறது. அது கூட அதை விட்டால் தான் அந்த ஆத்மாவை அவங்கக்கிட்ட போகும். அதே போல் உதிர சாதத்தையும் கொடுப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு ஏவல் விடும்போது நல்ல ஆத்மாக்களுக்கு ஏவல் வராது. ஆக்ரோஷம் சொல்கிறது துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கு எப்பவுமே தீராத ஆசையால் இறந்தவங்க, நிறைவேறாத ஆசையால் இறந்தவங்க தான் துர்மரணம் அடைவாங்க. அப்படிப்பட்டவங்கள
இவங்க அந்த சாம்பலை எடுத்தால் காடாத்துறதுக்கு முன்னாடி இவங்க கையில் வசமாக்குவாங்க, மந்திரவாதியின் கையில். அதை வச்சு உருவ பொம்மையை செய்து ஒருத்தருக்கு எந்த இடத்துலலாம் பாதிப்பை கொடுக்கணுமோ அதை மந்திரம் மூலியமாக அவங்களுக்கு சொல்லி அந்த தகடை மார்பு பகுதியில், தலைப்பகுதியில், இல்லை அவங்களுடைய தொப்புள் பகுதியில் வச்சு ஊசியை குத்துவாங்க, ஆணி அடிப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு கருப்பு நூல் போட்டு அதை இறுக்கி கட்டிடுவாங்க. கட்டிட்டு இதை இருக்கிற இடத்துலேருந்து, மந்திரவாதினா அவங்களுக்குன்னு சில விதிமுறை பிரகாரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இடத்தவ, அங்கேருந்து ஏவல் விட்டாங்கன்னாக்கா யாரை பாதிக்கணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுடைய அம்மா பேர், அவங்க இருக்கிற இடம், இதை கரெக்டாக அந்த தகடுலே எழுதி அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு மந்திரத்தை சொல்லி ஏவல் விட்டு ஒரு குடும்பத்தையே பிரித்து அந்த குடும்பத்திலிருந்து அவங்கள ஒற்றுமையாக சேராத அளவுக்கு செய்கிறது தான் இந்த ஏவல். இதே ஏவலில் 2 பொம்மையை ஒன்றா வச்சு எப்படி வசியம் செய்யணும், அந்த ஏவலை எப்படியெல்லாம் எடுக்கணும், எந்த நாளில் எடுக்கணும், எந்த பூஜையை போடணும், அந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், அப்படி ஏவல் செய்து ஏற்கனவே இருக்கிற ஏவலை எடுத்து அவங்களுக்கு வசியம் செய்கிறது, அந்த குடும்பத்திற்கு ஒற்றுமையை செய்யக்கூடிய பல வகையான ரகசியங்களும், மாந்திரீக ரகசியங்களும், மந்திர எந்திர சூட்சும ரகசியங்களும் இன்னொரு பதிவில் உங்களுக்கு போடும்போது தெளிவாக போகிறோம். இப்போது இந்த பதிவில் ஏவலால் வரக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். இன்னொரு பதிவில் இப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுறது எப்படின்றதை இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன்.